எலெக்ஷன் சொல்றீங்க. இப்போ அந்த 5 எலெக்ஷனுக்கு நாங்கள் போடணுமோ போட வேணாமோ? இப்போ இங்கே இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன, அது ஈழத்தமிழ் மக்கள் எல்லாருக்கும் பெரிய பிரச்சனை என்று சொன்னால் 2009க்கு பிறகு எங்கட அமைப்புகள் எல்லாம் உடைஞ்சு போதே ஒழிய ஒன்றும் சேருது இல்லையே. இன்றைக்கு சீமான பாருங்க, 2010 துவங்கினது இன்றைக்கு எவ்வளவு பெரிய வெளிச்சமா வந்திருக்குது. எவ்வளவு பெரிய ஒரு படித்த தேசிய இனம் நாங்கள். அப்ப இந்த படித்த தேசிய இனத்தில் ஏன் இப்படி கேவலமான ஒரு இடத்துல நாங்கள் இருக்கணும் சொல்லுங்க. அப்ப எத்தனை படித்த பெரியாக்கள் எல்லாம் நீங்கள் இருக்கிறீர்கள், நீங்கள் எல்லாம் செய்வீங்கள் என்று தான் உங்களுக்கு பின்னால் நின்று நாங்கள் கத்தி கொண்டு நின்றோம். எல்லா போராட்டத்திலே நாங்கள் வந்து கலந்து கொண்டோம். நின்றீங்கள். சரி, 2009 முள்ளிவாய்க்காலில் 18ஆம் தேதி முடியுது. 19ஆம் தேதி யார் உங்களை எல்லாரையும் வந்து அந்த போராட்டத்திலிருந்து கலைஞ்சு போக சொன்னது? நீங்கள் தொடர்ந்து நின்று இருந்தா இந்த உலகம் உங்களை பார்த்து கேட்டிருக்குமே, புலிகள் போயிட்டு நிற்கிறீங்களே. அப்ப நாங்க சொல்லி இருக்கலாம் தானே, எங்களுக்கும் புலிகளுக்கும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கும் சிங்களவனுக்கும் தான் பிரச்சனை, எங்களுக்கு பற்றி தாங்க கேட்டு இருக்கலாம் தானே. ஏன் இதுகளெல்லாம் உங்களுக்கு உங்களோட மனதுகளில் வர இல்லை? அண்டையோட எல்லாரும் வீட்டை கட்டிட்டு கொண்டு பள்ளிக்கட்டு வந்துட்டீர்கள். அதுக்கு பிறகு அந்த அனரவுக்கு வவுனியா கேம்பில் அதுக்கு பிறகுதான் மக்களை தெரிஞ்சு 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 கொஞ்சம் பார்ட்ஸாக கலட்டி வித்தார். அதை கூட தடுத்திருக்கலாம் நீங்கள். உங்களை எல்லாம் நம்பி நம்பி நாங்கள் வாழ்றோம். எங்களுக்கு நீங்க என்ன உத்தரவாதம் தர போறீர்கள்? நீங்கள் என்ன உத்தரவாதம் தர போறீங்க? நாங்கள் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு நாங்கள் உங்களை நம்பிக்கொண்டு நாங்கள் இருக்கிறது? துணிஞ்சு வாங்கோ, துணிஞ்சு வாங்கோ, உண்மையா வாங்கோ. ஈழம் எங்களுக்கு தேவை, ஈழம் எங்களுக்கு தேவை. ஒன்று சேருங்கோ, சாதி மடம் கலந்து ஒன்று சேருங்கோ. நாங்க தமிழா இருப்போம், உண்மையா இருப்போம். வாங்கோ. அவனை நம்பி இவனை நம்பி எவனை நம்புறது? சூடோ குட்டியாரியல் பொங்கலுக்கு அங்க சொம்பிச்சு நிற்கிறான். அப்ப இப்படி ஆனாக்களை எல்லாம் கொண்டு வந்து நீங்க முன்னுக்கு விட்டுட்டு எங்களை என்னட்டு உங்களை எல்லாம் நம்பட்டாங்க சொல்றது? நல்லாக்களை வாங்கோ, நல்லாக்களை தேர்ந்தெடுங்கோ, நல்லவனா வந்து மக்களுக்காக நில்லுங்கோவார். இது பார்த்தா எல்லா இது கட்சியை பார்த்தா அவன் ஆபீஸுக்கு போனா அவன் புள்ளியெல்லாம் இந்த குடும்பம் தான் நிற்குது. என்ன செய்ய போறீங்க நீங்கள் எல்லாம்? என்ன செய்ய போறீர்கள்? எப்ப நீங்கள் எல்லாம் வரப்போறீர்கள் முன்னுக்கு? உங்களை நம்பி நம்பி நாங்கள் இனி என்ன இருக்கிறது? பதில சொல்லுங்க. உங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறோம், ரொம்ப கஷ்டப்படுறோம். முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு ஏதாவது ஒரு அமைப்பு வந்து இன்றைக்கு ஒரு உச்சத்தில் நிற்க சொல்லக்கூடிய தகுதியில் எந்த ஈழ தமிழாக நிற்கிறீங்களா? அப்ப என்னென்று நாங்கள் இன்னும் இன்னும் இல்லைன்றது? இன்னும் இன்னும் என்ன எவ்வளவு தூரம் நம்பிக்கொண்டிருக்கிறது? பதில் சொல்லுங்க. எல்லா போராட்ட கடைகளையும் நிப்பாட்டிட்டு பூட்டிட்டு கூப்பிட்டியல் ஒட்டாவுக்கு வந்தோம், அங்க வந்தோம், இங்க வந்தோம், ரோடு எல்லாத்துல நின்று தொண்டை கிளிய கத்தினோம். எங்களுக்கு என்ன தீர்வு? என்ன செய்ய போறீங்க? எங்களோட இனத்தை இன்னும் நாசப்படுத்த போறீங்களா நீங்க? சரி, இனி நீங்க ஒரு குடைக்குள்ள வரணும் சொல்லி எல்லாரும் ஒன்று சேருங்க பார்ப்போம். நாங்க வரையிலேண்டா கேளுங்க. நன்றி. உங்கள் ஆவேசமான கருத்துக்கு நன்றி.